ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இதோட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 1லேருந்து 12ஆம் வகுப்பு அரையாண்டு தேர்வு ஒத்திவைப்பு சற்று முன்பு பள்ளி கல்வித்துறை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 9, 10ஆம் தேதியிலே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் போஸ்ட்பேன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு அப்டேட் கிடச்சிருக்கு. அதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காத மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. ஸோ அதன் அடிப்படையில் சற்று முன்பு வெளியான தகவல், தமிழ்நாடு தொடக்க கல்வி இயக்குனருடைய அஃபிஷியல் ப்ரொசீடிங் தான் இது. அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் எண்ணும் எழுத்தும் திட்டம் 1லேருந்து 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டு செயல்பாட்டில் உள்ள மாணவர்கள் கற்றலில் அடைந்துள்ள முன்னேற்றத்தை கண்டறிய குறிப்பிட்ட கால இடைவெளியில் வளரறி தொகுதறி மதிப்பீடு ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் சப்மிட்டிவ் அசஸ்மெண்ட் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. 1லேருந்து 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 2ஆம் பருவ தேர்வுக்கான தொகுதறி மதிப்பீடு 9ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நடத்த சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா 1லேருந்து 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு எப்படி தேர்வுகள் நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் டைம் டேபிள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாற்றமும் இது வரைக்கும் நமக்கு வரல. மேபி பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் 10 வரைக்கும் ரெயின் இருக்கும் பட்சத்தில் டைம் டேபிளில் பார்த்தோன்னா ஆல்டர்னேட்டிவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா நமக்கு ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1லேருந்து 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 16ஆம் தேதி தமிழ், 17ஆம் தேதி இங்கிலீஷ், 18ஆம் தேதி லாங்குவேஜ், 19ஆம் தேதி மேக்ஸு. ஸோ 20, 23 பார்த்தோன்னா சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு. ஸோ அதுக்கு கீழே 6லேருந்து 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான 2ஆம் பருவ தொகுதறி மதிப்பீடு அரையாண்டு தேர்வுக்கான கால அட்டவணை 2024-25. இதில் பார்த்தோன்னா நமக்கு 6th 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் எக்ஸாமு, 7th 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் எக்ஸாமு, 8th 10 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி தான் டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க. 19ஆம் தேதி தமிழ் எக்ஸாம் நடக்கும். அதே மாதிரி 10ஆம் தேதி பார்த்தோன்னா ஆப்ஷனல் லாங்குவேஜ், 12ஆம் தேதி இங்கிலீஷு, 16ஆம் தேதி மேக்ஸு, 18ஆம் தேதி ஃபிசிக்கல் சயின்ஸ், 20ஆம் தேதி சயின்ஸு, 23ஆம் தேதி சோஷியல் சயின்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024-25 கிளாஸஸ் 6th-லேருந்து 9th-க்கான டைம் டேபிள் இது. ஸோ 6th-லேருந்து 9th-க்கு பார்த்தீங்கன்னா எப்போ எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9/12/2024 மண்டே தமிழ், 10/12/2024 டியூஸ்டே ஆப்ஷனல் லாங்குவேஜ், 12/12/2024 தேர்ஸ்டே இங்கிலீஷ், 16/12/2024 மேக்ஸ் மண்டே, 18ஆம் தேதி ஃபிசிக்கல் எஜுகேஷன் பிடி எக்ஸாம், 20ஆம் தேதி சயின்ஸ் எக்ஸாமு, 23ஆம் தேதி சோஷியல் சயின்ஸ் எக்ஸாமு. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி. ஸோ 10th-க்கான ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 9:45 9:55 வரைக்கும் ரீடிங் த கொஷின் பேப்பர், 9:55 10 மணி வரைக்கும் வெரிஃபிகேஷன் பர்டிகுலர் பை த கேண்டிடேட், 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் டியூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ நமக்கு டிசம்பர் 10 தமிழ் எக்ஸாம், 11 ஆப்ஷனல் லாங்குவேஜ், 12 இங்கிலீஷு, 16ஆம் தேதி மேக்ஸு, 19ஆம் தேதி சயின்ஸு, 23ஆம் தேதி சோஷியல் சயின்ஸ். இது 10th-க்கான ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024-க்கான டைம் டேபிள். சரிங்களா? ஸோ அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஹையர் செகண்டரி ஃபர்ஸ்ட் இயர் +1 ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024-25க்கான டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் 1:45-லேருந்து 5 o'clock வரைக்கும் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி +1க்கு கொடுத்துருக்காங்க. 1:45-லேருந்து 1:55 வரைக்கும் ரீடிங் த கொஷின் பேப்பர், 1:55-லேருந்து 2 o'clock வரைக்கும் வெரிஃபிகேஷன் பர்டிகுலர் பை த கேண்டிடேட், 2 o'clock-லேருந்து 5 o'clock வரைக்கும் டியூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன். 9ஆம் தேதி பார்த்திங்கன்னா தமிழ், 10ஆம் தேதி இங்கிலீஷ், 12ஆம் தேதி பயாலஜி, பாட்னி, ஹிஸ்ட்ரி, பிஸ்னஸ், மேத்தமேட்டிக்ஸ், ஸ்டாட்டு, பேசிக் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், பேசிக் சிவில் இன்ஜினியரிங், பேசிக் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், பேசிக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், செக்ரட்டரிஷிப். 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ், எத்திக்ஸ் அண்ட் இந்தியன் கல்ச்சர், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பயோகெமிஸ்ட்ரி, அட்வான்ஸ் லாங்குவேஜ் தமிழ், ஹோம் சயின்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஸ்டாட், நர்சிங் ஒகேஷ்னல், பேசிக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். 17/12/2024 டியூஸ்டே கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, ஜியாகிரஃபி, 20/12/2024 பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ், எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில்லு. அதே மாதிரி 23/12/2024 மேத்தமேட்டிக்ஸ், ஜுவாலஜி, காமர்ஸ், மைக்ரோபயாலஜி. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு +1-க்கான டைம் டேபிள் இது ஆஃப் இயர்லி. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஹையர் செகண்டரி செகண்ட் இயர் +2 ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024-25. இதில் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் மார்னிங் செஷன் தான்.
9:45 1 o'clock வரைக்கும் ரீடிங் த கொஷின் பேப்பர், 9:55 10 o'clock வரைக்கும் வெரிஃபிகேஷன் பர்டிகுலர் கேண்டிடேட், 10 o'clock 1 o'clock வரைக்கும் டியூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 9/12/2024 தமிழ், 10/12/2024 இங்கிலீஷ், 12/12/2024 தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ், எத்திக்ஸ் அண்ட் இந்தியன் கல்ச்சர், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பயோகெமிஸ்ட்ரி, அட்வான்ஸ் லாங்குவேஜ் தமிழ், ஹோம் சயின்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஸ்டாட்டிக்ஸ், நர்சிங் ஒகேஷனல், பேசிக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், பயாலஜி, பாட்னி, ஹிஸ்ட்ரி, பிஸ்னஸ், மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட், பேசிக் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், பேசிக் சிவில் இன்ஜினியரிங், பேசிக் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், பேசிக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், செக்ரட்டரிஷிப். அதே மாதிரி 17/12/2024 டியூஸ்டே பொறுத்த வரைக்கும் பார்ட் 3ல் மேத்தமேட்டிக்ஸ், ஜுவாலஜி, காமர்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன், டயனெட்டிக்ஸ், டெக்ஸ்டைல், ட்ரெஸ் டிசைனிங், ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட், அக்ரிகல்ச்சர் சயின்ஸ், நர்சிங் ஜென்ரல். அடுத்து 20/12/2024 ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, ஜியாகிரபி. 23/12/2024 மண்டே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ், எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில். சரிங்களா, இதான் டீட்டெயில்டு டைம் டேபிள். ஸோ இந்த டைம் டேபிள் பார்த்துக்கோங்க. ஸோ டேட் ஏதாவது சேஞ்ச் ஆகிருக்கா இல்லை டைமிங் ஏதாவது சேஞ்ச் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 டைம் டேபிள். ஸோ ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் போஸ்ட்பான் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, மழையுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கல்வித்துறை வட்டாரங்கள் சொல்லியிருக்காங்க. மற்றபடி இதுதான் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் டைம் டேபிள். 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எப்போ ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் பார்த்தோன்னா கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை 38 மாவட்ட முதன்மை கல்வியாளர்களுக்கு அஃபிஷியலாக அந்த டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணவ நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகிட்ருக்கோம். ஸோ அடுத்தடுத்து பார்த்தோன்னா ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ அந்த அப்டேட்லாம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு மறக்காத மாணவ நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் செகண்ட் டேர்ம் டெஸ்ட்டு டிசம்பர் 2024 ஃபுல் டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டேன். அடுத்தடுத்து நிறைய அப்டேட் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த அப்டேட்லாம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணவ நாசர் யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டெலகிராம் குரூப் இருக்குது, எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி 9th 10th 11th 12th மாடல் கொஷின் பேப்பர் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 கொஷின்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாம் போய் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் தெரியட்டும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணவ நாசர் யூடியூப் சேனல். அடுத்தடுத்த அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.